அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூகத்தை இப்பொழுது காணலாம். இப்பவே நாங்க இயேசு பார்க்கணும். எனக்கு இடுப்பு சேவனம் தெரியுது, நடக்க முடியாது. இங்க நான் ஜனங்க கூட்டமா இருக்கேன். வேலையை பார்க்கலாமா? எங்க வீட்டுக்கு கூறங்க. என்னுடைய நண்பர் ரொம்ப நாளா முடக்குவாதத்துல இருக்கான். உங்களை தவிர நம்பிக்கை இல்லை. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. மகனே, திறன்கள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் படிக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு நடந்து போகும். காட்சி 2 குருடன். மார்க் 10வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவத்தை இப்பொழுது காணலாம். தாவீது குமாரரே, எனக்கு
திடன்கோள் எழுந்திரு, உன்னை போதகர் அழைக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும் ஐயா. நீ பார்வை அடைவாயாக. ஆ, ஆ, என்னால் பார்க்க முடிகிறது. ஆ, என்னால் பார்க்க முடிகிறது. இயேசுவே. நீ போய் உன் விசுவாசம் என்னை வெற்றிக்கொள். காட்சி 1 பெரும்பாலுள்ள ஸ்திரீ. மத்தேயு 9, மார்க்கு 5, லூக்கா 8 ஆகிய 3 அதிகாரங்களிலும் ஒரே சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தை இப்பொழுது காணலாம். நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்னுடைய ஆடையை தொட்டது யாரு? யார் என்னுடைய ஆடையை தொட்டது? ஆண்டவரே, இவ்வளவு திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்க உம்மை தொட்டது யார் என்று கேட்கிறீர். ஆமாம், என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டது. என்னுடைய ஆடையை தொட்டது யாரு? அது நான் தான். உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் நான் தொட்டேன். வெறும் ஓரத்தை மாத்திரம் நான் தொட்டேன். எதற்காக என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்? என்ன மன்னிச்சிருக்கு. நான் தான் அவங்க கிட்ட கேட்டிருக்கணும். 12 வருஷமா பெரும் பாடுபட்டேன். அநேக வைத்தியர்கிட்ட போய் எனக்கு நான் எல்லாத்தையும் செலவழித்ததுக்கு அப்புறம் யாராலும் என்ன குணப்படுத்த முடியல. உங்க கேள்விப்பட்டு உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தொட்டா போதும் நம்புறேன். நான் நினைச்சது சரிதான். நான் நினைச்சது சரிதான். நான் நினைச்சது சரிதான். என் மகளே, நான் இனி யாருக்கும் மகள் இல்லை. மகளே, நீ குணமடைந்தது என்னுடைய ஆடையினால அல்ல. ஆனா நான் உடனே உணர்ந்தேன். எனக்கு தெரியும் இது நடந்தது என்னுடைய ஆடையினால அல்ல. இது நடந்தது உன்னுடைய விசுவாசத்தினால. சமாதானத்துடனே போய் உன் வேதனை எண்ணி சுகமாயிரு. காட்சி 4 லாசரு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த இந்த அற்புதம் இடப்பட்டுள்ளது. இதை நாம் இப்பொழுது காணலாம். பார்க்கறதுக்காக பெத்தானியா நோக்கி வந்துட்டு இருக்கிறதா மத்தாடி சொல்றான். 10க்கு மேல. ஆண்டவரே, இங்கே இருந்திருந்தா என்னோட சகோதரன் அடிச்சிருக்க மாட்டாரு. எனக்கு புரியுது. இப்ப கூட நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு தந்தருவார். அறிந்திருக்கிறேன். ஒரு சகோதரியை அழைத்து கொண்டு வா. போதகர் வந்திருக்கிறார். அவர் என்னை அழைக்கிறார். அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அவங்க அழுகிறதுக்காக கல்லறைக்கு போறாங்க. ஆண்டவரே,
அதை எங்க வச்சிருக்கீங்க? ஆண்டவரே வந்து பாருங்க. அந்த கல்லை எடுத்து போடுங்க. நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் என்று நான் எனக்கு சொல்லவில்லையா? அந்த கல்லை எடுத்து